ஆடா பாவிகளா! ஃபர்ஸ்ட் மேட்ச ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிய வெற்றியோட தொடங்குவீங்கன்னு பார்த்தா, இப்படி சொந்த மண்ணுலயே நியூசிலாந்து கிட்ட மண்ண கவ்விட்டீங்களே! இப்படி பாகிஸ்தான பார்த்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச் ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 320 ரன் எடுத்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கோர் வேற ரொம்ப பெருசாக வந்திருக்கு. பாகிஸ்தான் ஸ்டார்டிங்லேருந்தே அதிரடியாக விளையாட போகிறாங்க. இந்த ஸ்கோருக்கு தகுந்தாப்புல ஸ்டார்டிங்லேருந்தே எங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அதிரடி காட்டினது பாகிஸ்தான் இல்லைங்க, நியூசிலாந்து பவுலிங்கில் அதிரடி காட்டினாங்க. அதுவும் பாகிஸ்தானுக்கு எவனா வில்லியம் மொரார்கே வந்துட்டாருங்க. மனுஷன் ரொம்ப வேகமாகவே சவுச்சக்கிலோட விக்கெட் எடுத்தார். இவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா, அடுத்து பாகிஸ்தானோட இம்பார்ட்டன்ட் விக்கெட்டான ரிஸ்வானே ரொம்ப வேகமாக தூக்கிட்டாங்க. உண்மையிலே இந்த விக்கெட்டை வில்லியம் மொரார்கே எடுத்தாருன்னு சொன்னதை விட ஃபிலிப்ஸ் எடுத்தாரா அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மனுஷன் டைவ் எடுத்து ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சிட்டாரு. இந்த ஒரு கேட்ச் தாங்க மேட்சையே மாற்றிருச்சு. ஏன்னா ரிஸ்வான் நின்று விளையாண்டா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்துவாருன்னு நமக்கு தெரியும். அவரோட விக்கெட்டை ரொம்ப வேகமாகவே எடுத்தது தான் நியூசிலாந்துக்கு பயங்கர அட்வான்டேஜாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாபர் அசாமும் ஃபக்கர் ஜமானும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஃபக்கர் ஜமானை மைக்கேல் பிராஸ்வெல் போல்ட் ஆக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் என்னப்பா 69 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. நியூசிலாந்து இதே நிலைமையில தான் இருந்தாங்க. நியூசிலாந்து கம்பேக் கொடுத்த மாதிரி பாகிஸ்தான் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க பாபர் அசாமும் அகா சல்மானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா அகா சல்மான் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. மனுஷன் அதிரடி பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். அப்போ தான் எங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அகா சல்மான் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் தஹீரும் நடைய கட்டிட்டாருங்க. ஒரு பக்கம் பாபர் அசாம் மட்டும்தான் நின்று ஒன் மேன் ஆர்மி மாதிரி நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அவராது இன்னும் கொஞ்ச நேரம் நின்று விளையாடுவார்னு பார்த்தா பாபர் அசாமும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆகிட்டாருங்க. இப்போ இதனால பாகிஸ்தான் 153 ரன்னுக்கே 6 விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ரொம்ப வேகமாகவே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க குஸ்தில் இருந்துக்கிட்டு, எப்பா இந்த மேட்சை நாங்கள் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன் அப்படின்னு மனுஷன் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாருங்க. 6 4 சொல்லிட்டு அடித்து பட்டையை கிளப்பிட்டு இருந்தார். இவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போ தான் வில்லியம் மொரார்கே நான் கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுப்பேன், நீ கடைசி நேரத்தில் விளையாடுவியா, நான் உன்னோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட விக்கெட் எடுத்து விட்டாருங்க. ஆனால் என்னதான் விக்கெட் போனாலும் இன்னொரு பக்கம் பவுலர்ஸான நசீம் ஷா ஹாரிஃப் ராஃப் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 6 அடிப்போம்னு சொல்லி மாற்றி 6 அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சோழியை நியூசிலாந்து முடிச்சு விட்டாங்க. இதனால இன்னைக்கு பாகிஸ்தான் 260 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நியூசிலாந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக 60 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை பாகிஸ்தான் தோத்தனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு. அடுத்த 2 மேட்சை பாகிஸ்தான் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரெஷரை சாதகமாக பயன்படுத்தி நம்ம இந்தியா பாகிஸ்தானை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.